இட்லிக்கு தொட்டுக்க குயிக்காக ஒரு சட்னி பார்க்கலாமா? நறுக்குன 3 தக்காளி, 1/4 டீஸ்பூன் மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, டேஸ்ட்டுக்கு உப்பு. இதை இப்போ அரைச்சி எடுத்துடலாம். தக்காளி ஒரு அடி அடிச்சிச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, இதையும் சேர்த்து அரைச்சிடலாம். தாளிப்புக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில். எண்ணெய் சூடானோடனே கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம். கடுகு பொரிஞ்ச உடனே 1 வரமிளகா, 2 பழுத்த மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு பொடியாக நறுக்குனது, இதை சேர்த்துடலாம். கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், அரைச்ச தக்காளி விழுது, ஒரு கிளறிடுங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி, மிக்ஸி கழுவி அதை அப்படியே விட்டுடலாம். உப்பு தேவைப்பட்டுனா இப்போ போட்டுக்கிடுங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். வெங்காயம் சேர்க்காத தக்காளி சட்னி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம்.